ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு மினி பிஎல் ட்ராமா பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஒரு ரூமர்னால ஹீரோக்கு லவ் ஆகி அந்த லவ் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்காக படுற பாடு இருக்கே, ஒரு காமெடி கலந்த லவ் ஸ்டோரி தான் இது. ஸ்டார்டிங்கில் ஏதோ ஃபேன் மீட்டிங்லாம் முடிஞ்சு அதுவும் கேர்ள்ஸாக வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னு அவரை பார்த்துட்டே அவர் எனக்கு சைன் போட்டுட்டாருன்ட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்க. அப்போ ஒரு பொண்ணும் பையனும் ஐயோ டைம் ஆயிடுச்சு வா வா சைன் வாங்க போகணுன்ட்டு ஓடிட்டு இருக்க. வெளியே ஒருத்தர் நின்றுட்டு அதெல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சு போங்கன்னு விரட்டிட்டு இருக்கான். இந்த ஃபேன் மீட்டிங் எதுக்குன்னா, இப்போ தான் வளர்ந்து வர ஒரு பாப் சிங்கர் போல இருக்கு, ப்ளஸ் டான்ஸரும். வெளியே நிற்கிறவன் அசிஸ்டன்ட், அவன் உள்ளேயே விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் பிடிவாதமாக போராடிட்டு இருக்காங்க. அந்த கூட வந்தவங்கள இவன் பேர் டியாங். இப்போ பாரு என் திறமையன்ட்டு. சார் என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சார், நாளைக்கு ஆப்ரேஷன் அவனுக்கு என்ன நடக்குமோ தெரியல. சாரோட சைன் வாங்கிட்டு போய் அவன்கிட்ட காட்டினா நிம்மதியாக போய் சேர்ந்துருவான்ட்டு பயங்கரமாக விட்டு போட்டுட்டு இருக்கான். கூட வந்தவ இவ பேரு ஆஷா. அப்படி யார ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ட்டு அவளும் புரியாமல் நடிக்க, அடியே கோத்து விட்டுறாதடி கூட இருந்து நடிடின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் ஆமா சார் ப்ளீஸ் சார் கேட்டுட்டு இருக்க. இவன் பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு, முடியவே முடியாது வெளியே போங்கன்ட்டு அமுச்சு விட்டுட்டு அவனும் உள்ள போயிடுறான். அட என்னமோ இவன் சைனா கேட்ட மாதிரி தான் ஓவரா அழுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வெளியே தான் செக்யூரிட்டி இல்லையன்ட்டு 2 பேரும் உள்ள புகுந்துடுறாங்க. அவங்க உள்ள இருக்கிறவங்களாம் அரேஞ்ச்மெண்ட்டை கலைச்சிட்டு இருக்கும்போது, நான் போய் இந்த அசிஸ்டண்ட்டை பார்த்துக்கிறேன், நீ போய் அவர்கிட்ட சைனை வாங்கிட்டு வான்னு பிளானை போட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் ஒரு பாக்ஸை பார்த்துட்டு, ஏன் இது இந்த பாக்ஸ் இங்கிருந்து நீ எடுக்கலையா, எடுங்கன்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல இருந்து ஃபுல்லா பலூனா வந்துட்டு இருக்கு. அப்ப ஆஷாவும் வர, நீ இங்கிருந்து என்ன போலையா வெளியே போன்னு சொல்ல, சார் உங்களுக்கு இந்த பார்சல் யாரோ வெளியிருந்து கொடுத்து அனுப்புனாங்க, அதில் இருக்கக்கூடிய பேப்பர்லாம் கொஞ்சம் பிரிங்கன்னு சொன்னாங்க. சொல்ல இவனும் ஒன்றும் புரியாமல் எனக்கு பார்சல் வந்திருக்கான்ட்டு அதில் இருக்க பேப்பரை ஒன்று நான் பிரிச்சிட்டு இருக்கான். ஃபேன் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்த பாப் சிங்கர், இவன் பேரு இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ, குளிச்சிட்டு இருக்கான். தியாங்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சு அவன் ரூமுக்கு உள்ளே வந்துடுறான். இவன் கீழே பேப்பரை பிரிக்கிறேன்னு அசந்தே போயிட்டான். அட போமா நீ வெளியே போ, நானே இதை தூக்கி வெளியே எரிஞ்சிடறேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வர, இவங்க பார்த்ததும் நம்மும் கத்த ஆரம்பிச்சிட்டான். டே கத்தாதரான்ட்டு இவன் வாய பொத்த. வெளியே இருந்து ஒருத்தன் அங்க என்ன சத்தம்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் உள்ள, யாரா நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்க, இருடி மவனே செக்யூரிட்டி கூப்பிடுறேன்ட்டு போக இவன் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிடுறான். இவனுக்கு அப்படியே ஜிவ்வுனாக அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்க. ப்ளீஸ் நாம் சொல்லாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ட்டு கியூட்டா கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கான். வெளியே இருந்து ஒருத்தன் வந்து என்ன இங்க சவுண்டுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் குளிச்சிட்டு இருக்கேன், நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன், நீங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் என்ன வெக்கமா, சரி நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்ட்டு அங்கிருந்து போகாம அவனை மேலேயும் கீழேயும் விழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இவன் கண்ணை வைக்காத வெளியே போடான்ட்டு விரட்டி விட்டுட்டு இருக்கான். இல்ல இந்த ஆஷா வம்புடியா அவனை அந்த நான் இடத்த விட்டு நகர விடாமன்ற மாதிரி பண்ணிட்டு கிடக்குறா. இவன் என்ன நினைச்சானோ தெரியல, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோ, அதனாலதான் சுத்தி வந்துட்டு இருக்காளோன்ட்டு. என்ன நீ பாட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த இடத்த விட்டு என்ன போக கூட விட மாட்டேங்கிற, இப்பெல்லாம் நீ செய்யறது பார்த்தா நான் உன்னை என்ன லைக் பண்ணிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்ல, இவ ஐயோ சமாளிக்கணுமேன்ட்டு, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அச்சோ என் நெஞ்சே வலிக்குது, என்ன நீ தப்பா நினைச்சிட்டேன்ட்டு பயங்கரமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. உள்ளயும் இப்போ உனக்கு என்ன வேணும்ட்டு கேட்க, இவன் அவனோட ஆல்பத்தை எடுத்து இதுல சைன் மட்டும் போடுன்னு கேட்க, இவன் நீ என்ன என்னோட ஃபேனான்னு கேட்டுட்டு இருக்கான். அவனும் இல்லன்ட்டு தலையாட்ட, அவர் எதுக்கு நான் என் சைனை கேட்கிற, ஓ அதை கொண்டு போய் வெளியே விற்க போறியான்னு சொல்ல, இவனோ இல்ல இது என்னோட ஃப்ரெண்டுக்காக, அந்த ஃப்ரெண்டு வந்து இவனோட கிரஷ் போல இருக்கு, அவதான் இந்த சிங்கரோட ஃபேன் போல இருக்கு, அவ நாளைக்கு அப்ராட் போறாளாமா, அவளுக்காக இந்த சைனை போட்டு கொண்டு போய் கொடுத்தா அவ கொஞ்சம் சந்தோஷப்படுவான்காக தான் இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு கிடக்குறான். இதையெல்லாம் எடுத்து அவன் கிட்ட சொல்ல, ஹீரோவும் இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு, என்னால முடியாதுன்னு சொல்ல, ஏங்கோ எனக்கு வேற வழி தெரியலன்ட்டு அவன் போனை எடுத்து கேமரா ஆன் பண்ற மாதிரி பண்ணி, இப்ப நீ இதுல சைன் போடலனா நீ இருக்கிற இந்த அழகான கோலத்தை நான் போட்டோ எடுத்து நெட்ல விட்டுருவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். அவனும் பயந்து அட கொடுத்தோலன்ட்டு அதுல எடுத்து சைனை வேற போட்டு கொடுத்துட்டு, சரி இப்ப நான் தான் பண்ணி கொடுத்துட்டுல அந்த போட்டோலாம் டெலிட் பண்ணுன்னு சொல்ல, யாரா போட்டோ எடுத்ததுன்ட்டு காட்டினா அதுல இவனும் இவ கிரஷ் இருக்கிற போட்டோவும் மட்டும்தான் இருக்குது. நான் அவ்வளவு ஒன்னும் சீப்பான ஆளுனன்ட்டு போகும்போது கூட அவன் துண்டை உரு விட்டு போயிட்டு இருக்கான். டியாங்கு அவ கிரஷ் அப்ராட் போயிட்டாலாமா அப்படியே ஒரே சோகத்திலே இருக்கான். இந்த ஆஷா ஹீரோ நம்மோட சாங்க பாடிட்டு இருக்க, இவனும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், என்ன சாங்கு பாடிட்டு இருக்கான், இதையெல்லாம் பாட்டுன்னு அவன் கேட்டுட்டு இருக்கீங்களேன்னு சொல்ல, அட என்ன நீ இப்படி சொல்லிட்ட, அவன் அழகு என்ன அவன் திறமை என்ன, நானும் அவன் மாதிரியே பெரிய சிங்கரா ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா நீ ஆவ, அதுக்கு நான் ஹஸ் அ ஃப்ரெண்டா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரே ஒரு கோரிக்கை தான், லிரிக்ஸ் இல்லாத பாட்டை மட்டும் பாடுன்ட்டு பயங்கரமா பங்க பண்ணிட்டு இருக்கான். இவளும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் ஹஸ்பண்டே அமையாதுன்னு சொல்ல, இவனும் என்னது ஹஸ்பண்ட் அமையாதா, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா உன் மூஞ்ச பாரு என்ன கியூட்டா ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு, ஒரு பையன் பார்த்தா அப்படியே உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவான். ஆமா நம்ம பாஸ் கூட உன்னையே சுத்தி தானே வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு கஃபே ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்ன உளர்ற, அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் என்கிட்ட பழகுறாருன்னு சொல்ல, இவளும் ஆமா போக போக தெரியும்ட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா.
அப்போ இவனோட க்ரஷ் இருக்கால, அவள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, நான் அப்ராட் வந்து சேர்ந்துட்டப்பா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு, நம்மோட நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆல்பம் இல்லாமல் எனக்கு அப்டேட் பண்ணிட்டு அப்படியே அவரை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்ல, இவனும் என்னது பார்த்துக்கணுமா, நான் என்ன பாடி கார்டாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆமாம் அவனுக்கு எனக்கு இப்போ என்ன ரிலேஷன்ஷிப், என்னையே பார்த்துக்க சொல்கிறேன்ட்டு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம பதுங்கி அந்த கஃபே ஷாப்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். இதை வேலை பார்த்துட்டு இது என்ன கனவா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போக அவன் டக்குன்னு இழுத்து உட்கார வச்சிடறான். இது தாண்டா சான்ஸ்ன்ட்டு அவளும் தோல்ல சாய, அப்போ கரெக்டாக டியாங்கும் வர அவனையும் இழுத்து கீழே உட்கார வச்சிடறான். இந்த வந்துட்டால இனிமேல் நம்மளவ இங்க பார்க்க போறாங்க, நாம ஒரு அன்லக்கி பொண்ணுன்ட்டு இவக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா வெளியே இந்த நம்மோட ஃபேனு ஃபுல்லா வந்து நின்றுட்டு பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. கீழே இவன் இருந்துட்டு டே காட்டி கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் என்ட்ரியாக இந்த வந்தவங்களை ஒருத்தி ஐயோ எவ்வளோ கியூட்டா இருக்கான் அப்படின்னு வாய பிளந்துட்டு இருக்கா. வந்தவங்கள ஒருத்தன் அட வாய முறி, இங்க சிங்கர் வந்தாங்களான்னு கேட்க டியாங் இருந்துட்டு நோன்னு சொல்ல, ஹாஷா இருந்துட்டு எஸ்ன்னு சொல்ல, அட உண்மையை சொல்லுங்கன்ட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஆர்டர் பண்ணுங்க, அப்பதான் அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன்னு சொல்ல, அப்படியே ஆர்டர் பண்ணி வச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சைடா நம்ம அவன் அப்படியே லைட்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க இவங்க எல்லாம் ஆர்டர் பண்றது எல்லாமே இது இங்க இல்ல, இது பக்கத்து கடையில இருக்கட்டும், டைம் அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இவன் உள்ள வர வரைக்கும் டீ ஷர்ட்டை பிடிச்சிட்டே வர, அவனோட விர்ரா என்னடா ட்ரெயின் விளையாட்ட விளையாண்டுட்டு இருக்க, இப்பெல்லாம் உன் ஃபேன் வெளியே போற மாதிரி தெரியல, இங்கே கூந்துன்னு சொல்ல, நம்ம அச்சோ நான் வேற வேலையே வந்தேன்டா, நான் கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணும், நீ அன்னைக்கே சொல்லல நீ என்ன வேணாலும் எனக்காக செய்யறேன்னு சொல்லி ப்ளீஸ் டான்னு சொல்ல, சரி சட்டையை கழட்டுன்ட்டு தியாங்குன்னு சொல்ற. என்னது திரும்பவும் சட்டையை கழட்டணுமா, என்னடா பார்க்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்க, ஆமா ஆசை, உன் ட்ரெஸ்ஸை வச்சுதான் உன் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணு நான் ட்ரெஸ்ஸை கொண்டு வரேன்ட்டு இவன் போக, நம்ம அவனோட ஷூ லேஸே கலண்டு அதையே மிதிச்சு இவன் மேல விழுக, அவன் நெத்தி பொட்டுல முத்தம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் அச்சோ போச்சேன்ட்டு எழுந்திரிச்சிட்டு இருக்காங்க. இங்க யாரையுமே ஆர்டர் கொடுக்கவே விடலையே. டியாங்கும் வந்து வாங்க இப்ப நம்ம பார்க்க போலாமான்னு கூட்டிட்டு போய் நம்மோட ட்ரெஸ்ஸை இன்னொருத்த மேல போட்டு விட்டுட்டு ஏமாத்தி விட்டுட்டான். வெளியே நம்ம தப்பிக்க போக ஒரு கேக்கு கொடுத்து இங்கிருந்து கிளம்புன்னு சொல்ல, உன்னோட ஃபோன் நம்பரை கொடு, இந்த கிளாத்தை நான் திரும்ப கொடுக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ திரும்ப வரவே வராத, தப்பா நடந்துட்டு இருக்கு, இந்த கிளாத்தை நீனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனவன் திரும்ப என்ன நினைச்சானோ தெரியல, வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இப்ப வெளியே போன்னு சொல்லி துரத்திட்டு இருக்கான். கஃபேவை மூடிட்டு இருக்கும்போது இவன் தான் டியாங்கோட பாஸ் போல இருக்கு. அவன் டியாங்க மட்டும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நேரா வந்து இப்ப ஃப்ரீயா டின்னர் போலாமான்னு கேட்க, ஹாஷாவும் நான்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேனே பாஸ்ன்னு சொல்ல, தாயே உன்னையும் சேர்த்துதான்ட்டு ஃபர்ஸ்ட் அவளை கார்ல ஏத்தி விட்டுட்டு டியாங்க மட்டும் வா முன்னாடி வந்து உட்காருன்ட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அப்படியே கடுப்பாயிட்டு இருக்கு. கதவை திறந்து விட்டு பவ்யமா உள்ள உட்கார வச்சிட்டு இருக்கான் அந்த பாஸ். அவனுக்கு டியாங் மேல ஒன் சைடு லவ் போல இருக்கு. இந்த ஆஷா யூடியூப்ல ரிவர் பிளாக்ன்ட்டு ஒரு சேனல் வச்சிருக்கா போல இருக்கு. இப்ப இந்த நம்ம டியாங்கும் நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இவளா ஒரு கட்டுக்கதையை வேற உருவாக்கி விட்டுட்டா. ஒரு ஃபேன் பாய் மேல பாப் சிங்கர் ஃபால் இன் லவ்ன்ட்டு, அது மட்டும் இல்லாம அந்த ஃபேன் பாய் மேல அவர் பாஸே ஒன் சைடா லவ் வச்சிருக்காருன்ட்டு அளந்து விட்டுட்டு ட்ரையாங்கல் லவ்ன்ட்டு ஒரு ஸ்டோரியை வேற இவ சொல்லிட்டு கிடக்குறா. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா பேசுனத வினையா போய் நம்ம கம்பெனி வரைக்கும் போயிடுச்சு. இவ தான் அவனோட மேனேஜர் போல இருக்கு. இவ கோவமா நம்ம கூப்பிடுங்கன்னு சொல்ல, இதெல்லாம் தெரியாம நம்ம தூங்கி எந்திரிச்சதும் ஹாஷா பேசுனது எல்லாமே வைரலா வேற போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாப் சிங்கர் இவர் ஒரு பையன் மேல காதல்ல விழுந்துட்டாருன்ட்டு பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இது போதுமே, இந்த கஃபேக்கு நம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. வந்ததும் முறைச்சிக்கிட்டே வேற நின்றுட்டு இருக்க. கஃபேக்கு வந்தவங்க எல்லாம் டியாங்க டீஸ் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க. அவனை தட்டி விடுறது என்ன, காஃபியை தள்ளி விடுறது என்ன, எங்க உங்க பாஸ், நீ எல்லாம் இங்க வேலை பார்க்கறதுக்கு லாய்க்கே இல்ல, உங்க பாஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே அந்த பாஸ் வந்து அழகான பொண்ணுங்க கத்தக்கூடாதுன்ட்டு ஒரு பிட்டை போட, அவளும் அட என்ன ஆன்சம்ன்ட்டு அந்த குண்டமா விழுந்துட்டா. கூட வந்தவனும் வலியாதடி, சரி இந்த வீடியோக்கு என்ன பதில் சொல்றீங்கன்ட்டு அந்த வீடியோவை நீட்ட, இங்க நம்ம மீட்டிங்ல வீடியோவை காட்டி இது என்னதுன்னு கேட்க, இதெல்லாம் பொய், ஏதோ பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்ல, அந்த மேனேஜர் நெருப்பு இல்லாம புகையாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. இவனும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்க, ரோமரை நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஆஷா அப்ப தெரியாம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, இது எல்லாமே என்னோட கற்பனை கதை தான்ட்டு திரும்பவும் இந்த வீடியோக்கு அப்பாலஜி கேட்டு ஒரு அப்லோட் பண்ணியிருக்கா வீடியோவை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அமைதியாகிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த பாஸ் டியாங்க ஒரு சைடா ஹக் பண்ணிக்கிட்டு, இவன் என்னோட ஆளு, நாங்க 2 பேரும் தான் லவ் பண்றோம், இதுல நம்ம வந்து சம்பந்தமே இல்லைன்ட்டு அந்த ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் விரட்டி அடிச்சிருப்பான். இந்த பாஸ் பிடிச்சவன் விடவே இல்லையே, டியாங்கு தான் நம் பிரச்சனையில இருந்து விலகினா போதுன்ட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுனால திரும்பவும் நம்ம அடுத்த ஆல்பத்துக்கு தயாராகிட்டு இருக்கான். இந்த மேனேஜர் சும்மா இல்லாம திரும்பவும் அந்த பையனுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லையேன்ட்டு வந்து நோண்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். டியாங்க அப்ப மெசேஜ் பண்றா, என்னோட கிளாத்தை நீ எப்ப தரப்போறன்னு சொன்னோம். இவன் உடனே கால் பண்ணி என்ன என் ஃபேன்ஸ் எல்லாம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களான்னு கேட்க, அவனும் ஆமா இப்போ ஓகே தான், சரி என்னோட கிளாத்தை நீ கொடுத்துட்டு திரும்ப இந்த பக்கம் வரவே கூடாதுன்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. நம்ம கிளாத் எல்லாம் தர முடியாதுன்ட்டு அவனும் வம்பு படுத்திட்டு இருக்கான். என்ன ஆசா சொன்ன மாதிரி திரும்ப என்ன பார்த்தா என்ன லவ்ல விழுந்துருவியான்ட்டு இவன் சும்மா தான் கிண்டல் பண்றான். அதுக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்க, இன்னைக்கு நைட்டே வந்து
தைரியமா உன்கிட்ட உன் கிளாத்தை கொடுத்துட்டு உனக்கு குட் பை சொல்லிட்டு போறேன் பாருன்னு சொல்லி வைக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த மேனேஜர் கஃபேக்கு போய் டியாங்க மேலையும் கீழையும் பார்த்துட்டு உன்கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா நம்ம கூட பேசி பழகி அவன்கிட்ட நம்பர்லாம் வேற வாங்கி வச்சிருக்க, எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? அவனோட மேனேஜர்னா அவனோட எல்லா விஷயம் எனக்கு தெரியும்ட்டு மிரட்டிட்டு இருக்கான். இனிமேல் அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ட்டு டியாங்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு தெரியாம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டா அது இவ்வளோ சீரியஸா ஆகும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ கேட்குற பாடு இல்லை. அப்போ கரெக்டாக அங்கே பாசு வந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் தான் இவனுக்கு பாய் ஃப்ரெண்டு, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு டியாங்க கையை விடவே இல்லையே. இவ திரும்பவும் நம்பாம நம்மோட நம்பரை வந்து பிளாக் பண்ணுங்க, அப்பதான் இங்கேருந்து போவேன்ட்டு வேணும்னே அவன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் அங்கேருந்து கிளம்புறாளே. நைட்டு இந்த பாஸ் மூவிக்கு போகலாமான்ட்டு டியாங்க கூப்பிட்டுட்டு இருக்க. கரெக்டாக அங்கே நம்ம வந்துடுறான். அந்த பாஸ் மூஞ்சியை பார்க்கணுமே அப்படியே கோவமா நம்ம பார்த்துட்டு இருக்க. நம்ம ஐயோ முறைக்கிறானே. ஒன்றும் இல்லைங்க, இந்த துணி தான் இங்கே கொடுக்க வந்தேன், இந்தோ நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹாஷாவோ ட்ரையாங்கல் லவ் ஆரம்பிச்சிருச்சுடான்ட்டு அவ எகிரி குடிச்சு ஓடிட்டு இருக்கா. இந்த பாசுவா உன்னை வீட்லயாவது நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க. டியாங்கோ இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாஸுக்கு ஒரு கால் வந்துடுது. போக வேண்டிய நிலைமை போல இருக்கு, ஆனா மனசே இல்லாம இவங்க 2 பேரும் விட்டா சேர்ந்துருவாங்களேன்ட்டு வேற வழி இல்லாம அவன் வெளியே போயிட்டு இருக்கான். நம்ம இதுதான் கரெக்டான டைம், எனக்கு பசிக்குதுவா சாப்பிட போலான்னு கூப்பிட. டியாங்கோ உனக்கு பசிக்குதா நீ போய் சாப்பிட்றா, என்னையாண்டா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் வயிறும் சத்த போட ஆரம்பிச்சிருது. நம்ம இப்ப நீ வரியா இல்லை நான் உன்னை தூக்கிட்டு போவோமான்னு கேட்க அவனும் தயங்கிட்டே நின்றுட்டு இருக்கான். நம்ம இதெல்லாம் வலிக்கு வராதுன்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். பெரிய கிளாசிக் ஹோட்டலுக்காக வேற கூட்டிட்டு வந்திருக்கான். டியாங்கோ இந்த ஒரு டிஷ் என்னோட 1 மாசம் சம்பளம்டான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கவலைப்படாத, மணி கொடுக்கறது எல்லாம் ஹஸ்பண்டோட வேலை தானேன்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்லை நானே பே பண்ணுறேன்னு சொல்ல, நம்ம டியாங்கோட ஃபோனை எடுத்து இவனோட நம்பர் வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கும் இல்லையா, எனக்கு தெரியும் மேனேஜர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான்ட்டு, இது என்னோட புது நம்பர்ன்ட்டு இவனே சேவ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். சாப்பாடு வந்ததும் என்ன நினைச்சானோ தெரியல, டியாங்க எடுத்து நமக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். தெரியாம சொன்ன ஒரு பொய்யனால அதெல்லாமே உண்மையாயிட்டு இருக்கு வேற. பில் வந்ததும் பார்த்தா நம்மோட பர்ஸ் கொண்டு வரல போல இருக்கு. இந்த டீச்சர்ல நீயே கட்டுன்ட்டு அந்த பில்லை நீட்ட ஆடாப்பா என் காசெல்லாம் போகுதேன்ட்டு அவனை கொடுக்க முடியாம கொடுத்துட்டு இருக்கான். போகும்போது கூட இப்ப நான் இல்லைன்னா நீ என்னடா பண்ணிருப்ப, வெளியே வரும்போது காசெல்லாம் கொண்டு வர மாட்டேன்ட்டு உரிமையா தீட்டிட்டு இருக்க. நம்ம என் ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிற, இந்த காசை கொடுக்கறதுக்காக திரும்பவும் உன்னை வந்து பாப்பலன்ட்டு இவன் மனசுக்குள்ளேயே பிளான போட்டுட்டு இருக்கான். வேணும்னே பிரேக் அடிச்சு வேற ஓட்டிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஹக் பண்ணணுன்றதுக்காகவே திரும்பவும் பறிச்சிருக்கும் போல இருக்கு. டியாங் தான் இங்க எல்லாமே காஸ்ட்லியா இருக்கேன்ட்டு அவன் அங்க டிஷ் வாங்கவே விடுத்திருக்க மாட்டான். ஏதோ ஒரு ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த ஆஷாவும் நம்மோட அசிஸ்டன்ட் இருந்தால இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிக்கப் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுவும் அந்த பலூன் மூலமா நம்மையும் டியாங்கையும் பார்த்ததும் ஐயோ இவங்களான்ட்டு அங்க இருந்து ஓட பார்க்க கையும் காலமும் அப்படியே பிடிச்சி உட்கார வச்சா ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பாக்குற மாதிரி அவ அப்படியே நடிச்சிட்டு இருக்கா. எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டியாங் கிளம்பும் போது நம்மும் கிளம்பிட்டு இருக்கான். என்னடா என் கூட வந்துட்டு இருக்க, அதான் உன் அசிஸ்டன்ட் வந்துட்டால அவன் கூட போன்னு சொல்ல அந்த அசிஸ்டன்ட்டும் எந்திரிக்கிறான். அப்ப ஹாஷா ஒரு பிடிக்கிறா பாருங்க, ஏண்டா நாயை இப்பதாண்டா என்னை கூட்டிட்டு வந்த, ஒழுங்கு மரியாதை உட்கார்றான்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்மும் டியாங் கூட போற மாதிரி ஆயிடுது. நம்மோட அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹெல்மெட் கழட்ட தெரியல போல இருக்கு. எனக்கு தெரியாது கழட்டி விடுன்னு சொல்ல டியாங்கோ நான் என்ன உனக்கு வேலைக்காரனா, இதை கூட உனக்கு கழட்ட தெரியாதான்ட்டு திட்டிட்டு இருக்க. ஆமா நீ எனக்கு வேணும்னு டக்குன்னு கிஸ்அப் பண்ணிடுறான். டியாங்கோ அப்படியே ஷாக்கோட பாக்குறதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இது ஒரு மினி டிராமா தான், இன்னும் 2 பார்ட்ல முடிஞ்சு. ஸோ அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு க்ரஷ் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.